பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவிய வதந்தியால் சென்னையில் காலையிலேயே பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். மோனிஷா, தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் காரணமாக தமிழகம் முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என ஒரு வதந்தி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவில் இருந்தே அனைத்து பெட்ரோல் பங்குகளிலேயுமே அதிகப்படியான வாகன ஓட்டிகள் ஒரே நேரத்தில் கூடினர் பெட்ரோல் பங்க் நிரப்புவதற்காக. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 3 சக்கர வாகன ஓட்டிகள் என நீண்ட வரிசையில் நின்று தற்போது அவர்களுடைய வாகனங்களுக்கு தற்போது பெட்ரோல் டீசலை நிரப்பி வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தமிழகம் முழுவதுமே தற்போது வரை பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு என்பது இல்லாமல் அனைத்து இடங்களிலுமே கிடைத்து வருகிறது. இருப்பினும் மக்கள் ஏற்பட்ட ஒரு பதட்டத்தின் காரணமாக தற்போது நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தற்போது நிரப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போர் காரணமாக, இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக தற்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை கிடைக்காமல் இருக்கின்றது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர் என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக தற்போது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து தற்போது வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கவர்களை கேட்கலாம். ஆனா காலையே வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? கிரௌடெல்லாம் எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் அதிகமாக தான் மேடம் இருக்குது. க்ரௌட் எங்கே போனாலும் பெட்ரோல் இல்லை. நம்ம வீட்டாண்டே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இல்லை. பக்கத்து பெட்ரோல் பங்க்கில் போனால் அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. அதனால இங்கே வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தா இங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது. தற்போது தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனை சங்க தலைவர் KP முரளி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தட்டுப்பாடு பெட்ரோலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அப்படி தட்டுப்பாடு இருக்குன்னா அது எவ்வளவு நாள் கையிருப்புக்கு இருக்கும் நிலை இருக்கு? கட்டுப்பாடு இது இன்னைய தேதி வரைக்கும் கட்டுப்பாடு பெட்ரோல் டீசலுக்கு இல்லைங்க. எண்ணெய் நிறுவனத்திலிருந்து அடுத்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி 90 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் ஸ்டாக் இருக்கு, அகில இந்திய அளவுல இருக்கு அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. டீலர்களுக்கு பெட்ரோல் டீசல் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆயில் நிறுவனம் நேற்றைய வரைக்கும் எங்களுக்கு வழங்கின்னு இருக்காங்க. அதுல எந்த விதமான அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யவே இல்லை. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா, சாதாரணமா நடைமுறையில் இருக்கிறது பெட்ரோல் டீசல் டீலர்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது சில நேரத்துல கடன்ல வாங்குவாங்க. அந்த கடன்ல வாங்குற சலுகையை அவங்க கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்ப 3 எண்ணெய் நிறுவனமும் இன்னைக்கு தேவையான பெட்ரோல் டீசலுக்கு உண்டான பணத்தை கட்டிவிட்டு அந்த பெட்ரோல் டீசலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடைமுறையில இருக்குது. பெட்ரோல் டீசலுக்கு நாங்க கேட்ட ஒரு 12,000 லிட்டர் ஆர்டர் கேட்கறோம்னாக்கா, இல்ல உங்களுக்கு 8,000 லிட்டர் தான் அனுப்புவோம், அல்லது 20,000 லிட்டர் கேட்கறவங்களுக்கு நாங்க 15,000 லிட்டர் தான் அனுப்புவோம் அப்படின்ற எந்த விதமான தடையும் இல்லை. தங்கு தடையின்றி பெட்ரோல் டீசல் கிடைக்கிது. இது ஏதோ ஒரு புரளியா தான் இருக்குது. புரளி கலப்பி விட்டு அதனால ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அதனால மக்கள் இதனால பீதி அடைஞ்சு பெட்ரோல் டீசலை கேன்ல வாங்கின்னு போய் வச்சுக்கிறது என்ற அவசியம் தேவையே இல்லை. சார், இப்ப பங்குகள்ல கூட்டம் அலைமோதுது. இந்த மாதிரி பெட்ரோல் வாங்க வர்றவங்களுக்கு இத்தனை லிட்டர் தான் வழங்கணும் அப்படின்னு ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கா? அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாதுங்க. இப்ப திடீர்னு புரளி கிளப்பிட்டு நார்மலா எல்லாரும் எப்போது பெட்ரோல் டீசல் வாங்குற மாதிரி வாங்கின்னு போய் இருந்தாங்கனாக்கா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. திடீர்னு சாதாரணமா வர ஒரு கிரௌட்ல இருந்து அது 3 மடங்காவோ 4 மடங்காவோ அங்க அந்த இடத்துல பெட்ரோல் டீசல் வாங்க வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு விற்பனை செய்யற சராசரி இதுல இருந்து 3 நாளுக்கு உண்டான விற்பனை அவருக்கு என்ன ஆகும், வித்து போயிட போகுது அவருடைய ஸ்டாக்கு. இதுதான் ஆர்டிபிஷியல் டிமாண்ட் ஆகுறது. இது மாதிரி ஒரு கிரௌடு ஃபுல்லா போய் இம்மிடியட்டா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லாம இருந்தாலே நார்மல் லைஃப் இருக்கும் அதுல. சார், தமிழ்நாடுக்கு போதுமான அளவு பெட்ரோல் இருக்குங்களா கையிருப்புல? இல்ல, தமிழ்நாடுக்கு போதுமான அளவு பெட்ரோல் டீசல் இருக்கான்றத எண்ணெய் நிறுவனங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு நேற்றைய வரைக்கும் தேவைக்கு என்ன தேவையோ அதை கேட்டாக்கா பெட்ரோல் டீசல் வழங்குறாங்கன்றத நான் சொல்லலாம். அவங்க கையிருப்பு என்ன 3 ஆயில் கம்பெனி வச்சிருக்காங்கன்றத நீங்க 3 எண்ணெய் நிறுவனங்களுடைய ஸ்டேட் ஹெட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்க பதில் சொல்லுவாங்க. மக்கள் குடங்கள்ல கேன்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
தயவு செய்து பெட்ரோலை கேன்ல வாங்காதீங்க. கேன்ல வாங்குறது ரொம்ப அபாயகரமானது. பெட்ரோல் நீங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போனாக்கா கண்டிப்பா தமிழ்நாட்டுல 7000 பெட்ரோல் பம்ப் இருக்குது. எல்லா மூலை முடுக்குலயும் பெட்ரோல் பம்ப் திறந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போய் தான் பெட்ரோல் பம்ப் இருக்குது, பெட்ரோல் விநியோகம் நம்ம வாங்கணும் அப்படின்னு இது கிடையாது. அது நெசசரி இல்ல. மக்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பெட்ரோல் பம்ப் இருக்கும் பொழுது எங்க போனாலும் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்க போகுது. உங்களுக்கு எப்போதும் அன்றாட தேவையான பெட்ரோல் நீங்க வாங்கி போனீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லாம இருக்கும். மக்களும் எல்லாருக்கும் இந்த பெட்ரோல் விநியோகம் கிடைச்சிட்டு இருக்கும். இது அனாவசியமா நீங்க பதட்டப்பட்டு மத்தவங்களையும் பதட்டப்பட வச்சு அங்க ஒரு பெரிய ஆர்டிபிஷியல் டிமாண்ட் ஏற்பட்டுனாக்கா இதனால அனைவருக்கும் தான் இந்த சிரமம் ஏற்படும். இப்ப இன்னும் ஃப்ரீயா நல்லா கிளியரா சொல்லணும்னாக்கா எல்பிஜில கமர்ஷியல் சிலிண்டர் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, சப்ளையே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இங்க பெட்ரோல் டீசல்ல எதுவும் நடக்கல. எல்பிஜில இருக்கிற நெருக்கடி பெட்ரோல் டீசல்ல இல்ல. அதனால இந்த எல்பிஜினுடைய நெருக்கடியை பார்த்துட்டு மக்கள் இது பெட்ரோல் டீசல்லயே வந்துட போகுது அப்படின்னு பயந்து இந்த மாதிரி செய்யறாங்க. இத தயவு செய்து செய்ய வேணாம். நீங்க உங்களுக்கு தேவையான அன்றாட தேவையான பெட்ரோல் டீசலை நீங்க வாங்கி உங்களுடைய ரெகுலர் லைஃபை மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் நான் பொதுமக்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடிய அறிவுரை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு KP.